Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கார்னர் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Father Savior Jesus Christ. I welcome you all to the Bible study on behalf of New Covenant Ministries. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace, every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளில் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். Today we are going to see John chapter 5 verse 37. நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். We will read, please listen. என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. And the Father who sent me has himself testified concerning me. You have never heard his voice nor seen him form. Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray for a minute. நல்ல பிதாவே, Thank you, Father. இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for this time, Lord. இந்த வேளையில கூட ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளுங்கப்பா. Jesus, open our eyes to see the wonders of your words, O Lord. நீங்க கற்றுக் கொடுங்க. You teach us. நான் கற்றுக் கொடுக்கிறோம். We will learn, Father. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். We humble ourselves. In Jesus' name, Father. Amen. Amen. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. சந்தோஷமா Are இருக்கிறீங்களா? you all happy? Amen. Amen. ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். So by God's grace, every day we are meditating on each verse. அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தரோடு And we விசுவாசிக்கிறேன். believe in God that it is very useful for you all. ஆமென். Amen. அப்படியே இந்த நாள்ல நம்ம என்ன வசனம் பார்க்க போறோம்? யோவானோட 5ஆம் அதிகாரத்துல 37 வசனத்துல ஆண்டவர் வந்து ரெண்டு காரியங்களை சொல்கிறார். என்னன்னா, So John chapter 5 verse 37 says two things. What is that is? அதாவது என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். And the Father who sent me has himself testified concerning me. நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. You have never heard his voice nor seen his form. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதாவது என்ன சொல்றாரு? என்னுடைய பிதா, என்னை அனுப்பின பிதா வந்து என்ன செய்கிறார்? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். The first thing he is saying, the Father who sent me, he is testifying about me. நேற்று பார்த்தா 36வது வசனத்துல பார்த்தோம். Yesterday in verse 36 we யோவான் saw வந்து இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்கிறார். John is testifying about Jesus Christ. இரண்டாவது வந்து இயேசு கிறிஸ்துடைய அவர் செய்கிற கிரியைகளே அவருக்கு வந்து சாட்சியா இருக்கிறது. Second thing, the Jesus Christ work himself is testifying about him. Amen. Amen. நம்ம செய்கிற காரியங்களே நம்ம யார் என்பதை காண்பித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். He is saying like whatever work we do, that itself will show who we are. இன்னைக்கு சொல்கிறார், Today he is saying, என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. the Father who sent me has himself testified concerning me. Amen. Jesus Christ is saying. Amen. Amen. அதாவது என்ன சொல்றாருன்னா, யோவான் வந்து முதல்ல சாட்சி கொடுத்தான். John the Baptist, he gave testimony first. ஏன்னா நீங்க அவன்கிட்ட போய் விசாரிச்சீங்க, நீ யாரு என்னன்னு விசாரிச்சீங்க. அவன் சொல்லிட்டான், நான் வந்து மேசியா கிடையாது, மேசியா வந்து அவர்தான் மேசியான்னு சொல்லிட்டு என்னை குறித்து சாட்சி கொடுத்தான். You all went and inquired to John like, are you the Messiah, are you the prophet, everything. So he said no, he is the true Messiah. Like that he told. Amen. Amen. அடுத்ததாக என்னுடைய அதை நான் செய்கிற காரியங்கள், நான் பேசுகிற காரியங்கள், நான் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கிற பொழுது அதுவும் வந்து எனக்கு வந்து சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. Second thing Jesus Christ is saying, all my preachings, whatever I say, whatever I do, all my workings, everything shows who am I. அது என்ன சொன்னா, நீங்க யோவான் கொடுத்த சாட்சி நம்பல. You didn't believe in John's testimony. என்னுடைய கிரியைகளை பார்த்தாது நீங்க நம்ப பார்த்தா அதுவும் நம்பல. At least by seeing my workings you will believe like that. I thought that also you didn't do. அடுத்ததாக சொல்கிறார், Next he is saying, என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறார். Third he is saying, the Father who sent me is testifying about me. Amen. Amen. அதாவது நம்ம வசனத்துல பார்க்க முடியும். யோவான் வந்து 1ஆம் அதிகாரம் 33 34ல in John chapter 1 33 34 we can see யோவானுக்கு வந்து தேவன் வந்து வெளிப்படுத்துகிற என்னன்னா, God is revealing to ஆண்டவராகிய John. இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய நேசகுமாரன் அப்படிங்கறதை வெளிப்படுத்துகிறார். He is revealing to Jesus like Jesus Christ is the Son of God. Amen. Amen. 33 34 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிற பொழுது நம்ம அதை பார்க்கலாம். We can see this in verse 33 34. அது யோவான் தானே சொல்கிறான். That John Baptist என்னை himself அனுப்பின is saying, தேவன் வந்து எனக்கு வெளிப்படுத்தினார், இவர்தான் வந்து என்னுடைய நேசகுமாரன், தேவனுடைய குமாரங்களை வெளிப்படுத்தினார் அப்படிங்கறது வந்து எல்லா ஜனங்களும் கேட்கும்படிக்கு என்ன செய்றான், பப்ளிக்கா தான் சொல்றான். So he is saying to everyone, all the people, those who are there, everyone is saying, the Father who sent me is saying he is the Son of God. Like அவன் that. வந்து சீக்கிரட்டாகவோ அல்லது மறைமுகமோ அல்லது கொஞ்சம் அப்படியே பயந்து அப்படில சொல்லல, தைரியமான செய்றான், சத்தமா சொல்றான். Very openly he is saying this to everyone there. Amen. Amen. அது தேவனே வந்து அவனுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து வெளிப்படுத்தின சாட்சியா இருக்கிறது. That God himself revealed to him. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்படியே மத்தேயு 17 வந்து 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். In Matthew 17:5 we can see, இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. while he was still speaking, a bright cloud enveloped them, and a voice from the cloud said, this is my son
whom I love, with him I am well pleased. Listen to him like that. Amen. Amen. So இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். So all these things for God, Father God himself is revealing. இது என்னுடைய குமாரன் தான், He is my son. நான் அனுப்பினவர் தான். I sent him. ஆமென். Amen. இவர் மேசியா தான், He is the Messiah. இவர் கிறிஸ்து தான் He is Christ. என்பதை என்ன செய்கிறார்? பிதாவே என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி So இருக்கிறார். all these things God Father himself is revealing. ஆமென். Amen. அதுதான் அந்த அங்க வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யூத ஜனங்கள்ட்ட சொல்லுகிறார். This is what Jesus Christ is saying to the Jewish people there. யோவான் ஸ்நானன் வந்து என்ன குறித்து சாட்சி சொன்னான். John the Baptist testified about me. நீங்க அதை மைண்ட் பண்ணல. You didn't care about that. அடுத்து என்னுடைய கிரியைகள், நான் செய்யற காரியங்களே வந்து அது நான் தேவனுடைய குமார் என்பதை காண்பித்து கொடுக்கிறது. All the work that I am doing itself is showing that I am the one who sent by the God. That also you don't believe. இப்போ அடுத்ததாக வந்து சொல்கிறார், மூன்றாவது சொல்றார், பிதாவாகிய தேவனே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறார். Third thing is saying the God himself is testifying concerning me like that. Amen. இதெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு ஒரு காரியம் சொல்கிறார். All teaching all these things is saying அதாவது something. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஏன் அதெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, Why people do not understand all these things? Because நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் கிடையாது, அவர் ரூபத்தை கண்டதும் கிடையாது அப்படிங்கிறார். he is saying you have never heard his voice nor seen his form. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அதாவது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, 1 Timothy 6:16 says, ஒருவராய் சாவமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவனை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. who alone is immortal and who lives in unapproachable light, whom no one has seen or can see, to him be honor and mighty forever. Amen. ஆமென். இது எப்படிப்பட்டவராம்? மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் என்று சொல்லி பிதாவாகிய தேவனை குறித்து So சொல்லப்பட்டிருக்கிறது. it is said about the God, he is invisible, no people can see him. ஆமென். Amen. அப்படியே கொலோசையர் 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதரிசனமான தேவனுடைய தரிசிருப்பம். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து காணக்கூடாத இறைவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேரணமா இருக்கிறார். So 1 Colossians 15 says he is the image of the invisible God, the firstborn over all creation. அதாவது காணக்கூடாத இறைவனை ஜனங்கள் காணும்படியாய் காண்பித்து கொடுத்ததுதான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He is the invisible God. This God Jesus Christ he made visible to the people. Amen. Amen. Hallelujah. 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 அதே போல ஜான் 14ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். அங்க வந்து பிலிப்பு வந்து கேக்குறான், 14:8ல பிலிப்பு சொல்றான், என்ன சொல்றானா, பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் அப்படி சொல்லி ஒரு காரியத்தை சொல்றான். In John 14:8 Philip is saying, Lord, show us the Father and that will be enough for us. அதுக்கு இயேசு சொல்றாரு, Jesus Christ is answering for that. பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் அப்படி சொல்லுகிறார். ஆமென். Amen. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பிலிப்பு கேட்குறான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காமிச்சிருங்க, அது போதும், எங்களுக்கு லைஃப் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும், எங்களுடைய பெரிய சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? ரெக்வெஸ்ட் கொடுக்குறான். Now Philip is asking to Jesus Christ, Lord, show us the Father and that will be enough for us. Like that he is saying. அதுக்கு ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? What Jesus Christ is answering for this is, பிலிப்பு, இது 3 வருஷமா வந்து என் கூட இருந்து நீ என் ஊழியத்துல எல்லாத்தையும் நீ என் கூட இருக்கிற. You were there with me for 3 years in all my ministry. ஆனா இப்போ நீ வந்து இப்போ கேக்குற பிதாவை காண்பின்னு சொல்லிட்டு பண்ணி என்னதான் நீ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கறான்னு கேக்குற. Now you are coming and asking me to show Father God. That means what have you understood? என்னை பார்த்தவன் பிதாவை பார்த்தான் என்று நான் சொல்லவில்லையா? நீ அது உணரவில்லையா? Anyone who has seen me has seen the Father. How can you say நான் show us the பிதாவிலும் Father? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ வந்து இன்னும் விசுவாசிக்கலையா? Don't you believe that I am in the Father and that the Father is in me? அது மட்டும் இல்லாம நான் சொல்லுகிற வசனங்களை, Not only that, the words that I என்னுடைய say, இது வந்து என்னுடைய ஓன் வசனம் கிடையாது. that is not just my own. என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். Rather it is the Father living in me who is doing all this work. நானும் பிதா ஒன்றா இருக்கிறத நம்பு, அப்படி இல்லைன்னா என்னுடைய கிரியைகள் மூலமாக நீ அதை நம்பு அப்படிங்கிறார். He's saying, believe me when I say that I am in the Father and the Father is in me, or at least believe on the evidence of the miracles themselves. Amen. Amen. Hallelujah. 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 அதாவது நம்ம வந்து யூத ஜனங்களுக்கும் நமக்கு வந்து ஒரு காரியம் இருக்கிறது. There is a difference between Jewish people and us. ஏன்னா யூத ஜனங்களுக்கு வந்து பிதாவாகிய தேவனை குறித்து அதிக அறிவு உண்டு. They have much knowledge about God Father. ஏனென்றால் அவர்களுக்கென்று அநேக தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்பி இருந்தார். Because many prophets came to visit them. அவர்களுக்கு வேத புத்தகம் இருந்தது. There was a Bible with them. ஏனென்றால் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக உலகத்துக்கு எல்லாம் ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் வைத்திருந்தனாலே அப்படி செய்திருந்தார். Because they wanted to be saved
through the Israelites, அது so மட்டும் God's இல்லாம plan that அது was. மட்டும் இல்லாம பிதாவாகிய தேவன் அவர்களை வந்து வழிநடத்தின விதங்கள், அவர்கள் செய்த அற்புதங்கள், அவர்களை எந்த ஆளுகை செய்த விதங்கள் எல்லாமே இந்த ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். They know everything, how God leaded them, what miracles happened, everything they know. அது மட்டும் இல்லாம அந்த அந்த தலைமுறைக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து தேவனை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனே அவருக்கு வெளிப்படுத்தி இருந்திருந்தார். Not only that, God himself had revealed them to say about this to the next generation too. சோ அப்படி அந்த மாதிரி வளர்ந்து வந்த ஜனங்கள் So they were like that. Those people were டெஃபினெட்லி like that. பிதாவாகிய தேவனை குறித்த காரியங்கள் தெரிந்திருக்கும். Surely they might be knowing about the Father God. அப்படி தெரிந்திருக்கிற பட்சத்தில் Even they know about Father God. அவர் அனுப்பி இருக்கிற குமாரனாகிய கிறிஸ்துவின் குறித்து கண்டிப்பா தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். God is saying, you might, when you know me, you should definitely know the one I have sent. ஆனால் புறஜாதியாக இருந்த நமக்கு எப்படி அருளப்பட்டிருந்தது? But for the Gentiles, for us, how it is said is, பிதாவுக்கும் நமக்கும் வந்து உறவு வந்து சரியில்லாம துண்டிக்கப்பட்டிருந்தது. there was not a big link between us and ஏனென்றால் God நாம் பாவம் Father. செய்து வந்து தேவனை விட்டு விலகி இருந்தோம். So we were sinners and we were against. அதை அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி மீண்டுமாய் நாம் வந்து பிதாவை தொழுது கொள்ளவும் பிதாவை நேசிக்கும்படிக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து என்ன செஞ்சார்? பாலமாக இருந்தார். So Father God himself sent Jesus Christ, and Jesus Christ was a link between Father God and us now. Amen. Amen. So நம்ம வந்து பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து மூலமா தான் அறிந்து கொள்ள முடியும். So we can know Father God through Jesus Christ. அதான் சொல்றாரு, நானே வழி சத்தியமா இருக்கிறேன். So this is what he's saying, I am the way, I am the truth, I am the life. ஆமென். நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை எல்லாம் ஒருவர் பிதாவிடத்தில் வர முடியாதுன்றார். Without me nobody can reach Father God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதே காரியம் தான் இப்பொழுது வந்து யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So the same thing is given to the Jewish people also now. அவர்கள் வந்து பிதாவை குறித்து அறிவு இருந்தாலும் They even know about the Jesus Father ஆனா God. பிதா கிட்ட போகணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மூலமா தான் போக முடியும். If they want to go to Father God through Jesus Christ only, they can go. Amen. Amen. பட் ஈவன் தோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? But still what நீங்கள் Jesus வந்து Christ is saying here is, இப்படி அதாவது நீங்க பிதா குறித்து நிறைய அறிவு நிறைய காரியங்கள் வந்து பிதா உங்களுக்கு செய்திருந்தாலும் தேவன் உங்களுக்கு செய்திருந்தாலும் even though you know very much about the Father God, நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை, மீன்ஸ் தேவனை அறிந்தது இல்லை அப்படிங்கிறார். he's saying you have never known God. ஆமென். Amen. ஏன் அப்படி சொல்றாருன்னா, Why is saying வேதம் சொல்கிறது 1 யோவான் 4:12 தேவனை 4:12 it says, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும் அப்படிங்கிறார். no one has ever seen God, but if we love one another, God lives in us and his love is made complete in us. ஆமென். Amen. அதாவது என்ன சொல்றாருன்னா, What he's saying is, நீங்க வந்து தேவனுடைய சத்தத்தை வந்து கேட்டதும் கிடையாது, அவர் ரூபத்தை கண்டதும் கிடையாது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, the meaning for you have never heard his voice nor seen his form means, நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன செய்யவில்லை, அன்பு கூறவில்லை, ஒருத்தர் நேசிக்கிற அந்த காரியமே உங்கள்கிட்ட இல்ல, அந்த தேவனுடைய அன்பு உங்கள்கிட்ட இல்ல he's அப்படிங்கிற. saying there is no God's love in you, no one is loving anyone, there is no love between each other. நீங்கள் ஒருவர் அன்பு கூர்ந்தால் கண்டிப்பா தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்திருப்பீங்க. If you love each other, surely you will feel the God's love. தேவனுடைய அன்பை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனை நீங்கள் அறிந்திருக்க முடியும். If you know God's love means definitely you will know God. தேவனை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய குமாரனாய் என்னை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். If you know God means surely you will know me also, the son of God. ஆமென். ஹalleluya. ஏன்னு சொன்னால் இவர்கள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவங்க என்ன பிரச்சனை பண்றாங்க? ஓய்வு நாள்ல வந்து ஒரு 38 வருடமா வியாதியா இருந்த ஒரு மனுஷனை வந்து குணமாக்கிட்டீங்க அப்படிங்கிற அந்த கோவத்துல தான் என்ன செய்றாங்க? இங்க வந்து ஆண்டவர்ட்ட வந்து தர்க்கம் பண்ணி அவரை கொலை செய்ய கூட வகை So தேடுறாங்க. these people are started persecuting Jesus Christ. They are angry with Christ. Why? Because they, for breaking the law. During Sabbath, he healed the invalid person who was invalid for 38 years. By keeping this reason, they were persecuting Jesus Amen. Christ here. உண்மையிலே வந்து ஒருவர் நேசிக்கிற அன்பு இருந்துச்சுன்னா Truly, if they are loving each other means, கண்டிப்பா வந்து 38 வருடமா வியாதியா இருந்த ஒரு மனுஷன் இப்ப எழுந்து நடக்கிறான்னு சொல்லிட்டு அதை குறித்து மகிழ்ச்சி அடைந்து தேவனை துதித்திருப்பார்கள். if they had love between each other means surely when this 38 years he was invalid means they would have glorified God's name after seeing this miracle. They all will be happy. அவர்களுக்குள்ள அந்த அடிப்படை அறிவு, அந்த அடிப்படை வந்து அன்பு இல்லாததனால தான் இந்த மாதிரியான காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கொலை செய்து வகை தேடி அடைகிறாங்க. Since they don't have that basic love foundation, basic love they don't have, that is why they started persecuting Jesus Christ himself. ஆமென். Amen. அதுதான் சொல்கிறார், நீங்கள் வந்து என்ன செய்யவில்லை, தேவனை ஒரு காலம் நீங்கள் வந்து அவர் சத்தத்தை கேட்டதும் கிடையாது, அவர் ரூபத்தை கண்டதும் கிடையாது, அவருடைய பிரசன்னை நீங்க உணரவும் இல்லை அப்படிங்கிறாரு. For this purpose only God is saying you have never heard his voice nor seen his form. நம்ம வந்து ஒருவர் நேசிக்கிற பொழுது நம் தேவனுடைய
அன்பை புரிந்து கொள்ள முடியும். So when we love each other, we can feel the love of God. அதான் வசனம் சொல்கிறது, கண்ணில் கண்ட சகோதரத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் ஒரு காலம் அன்பு காட்டவே முடியாது The அப்படிங்கிறார். Bible clearly says when you do not love the one whom you can see, surely you cannot love the God then. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நம்ம அன்பு காட்டாம பரலோகத்தில் தேவனில் அன்பா இருக்கிறேன், அவர் அப்படியே நேசிக்கிறேன்னு சொன்னா அதுல வந்து உண்மை இல்லை என்று அர்த்தம். When you do not love your neighbor and you say I am loving my God so much, means there is no truth in that. ஆமென். Amen. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான்னு சொல்லி வசனம் சொல்கிறது. Amen. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. சோ அதனால என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வந்து அன்பா இருந்தா மாத்திரமே தேவனை அறிய முடியும். So he is saying if you love each other, you can know God. அன்பை அறியாத பட்சத்தில் தேவனை அறிய முடியாது. If you do not love, you cannot know தேவனை God. அறிய முடியாத பட்சத்தில் தேவனுடைய குமாரனா என்னை நீங்க அறிய முடியாது அப்படிங்கிறார். He is saying if you do not know God, surely you will not know me ஆமென். also. ஹல்லேலூயா. Hallelujah. சோ இப்படி இருந்த ஜனங்களை ரட்சிக்கும்படிக்காகத்தான் உலகம் முழு அப்படிதான் இருக்காங்க. ஒருத்தருக்கு அன்பு இல்லாம, ஒருத்தருக்கு நேசிக்காம, வந்து சகோதரர்களுக்குள்ளே இருந்து என்ன செய்யலாம், சண்டை போட்டுக்கிட்டு வந்து இது கவலைப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டு இந்த மாதிரி தான் இருக்கிற சூழ்நிலை தான் உலகம் ஃபுல்லாக இருக்குது. The full world is like that only. There is no love between anyone. Even between the brothers, there is no love today. So the whole world is like this. So means உலகம் முள்ள இருளுக்குள்ள இருக்கிறது. So the world is in அன்பில்லாத dark. இடம் அது இருள் இடம். If there is no love, means நான் it is dark. உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன் அப்படிங்கிறார். So God is saying, I came down to this earth நான் as a light. உலகத்திற்கு அன்பாய் வந்தேன் அப்படிங்கிறார். I came down to this earth as in love. இந்த ஒளி செல்கிற இடமெல்லாம் என்ன செய்த, இருள் நீங்குகிறது. So where all this light goes, the darkness goes. ஆமென். நம்மள தான் ஆண்டவர் வெளிச்சமா இந்த உலகத்தை So வைத்திருக்கிறார். God kept us a light in this earth, ஆமென். in this சோ world. நாம் நமக்குள்ள இருக்கிற தேவ அன்பை உலக மக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கிற பொழுது எல்லாரும் என்ன செய்வாங்க, வெளிச்சமாய் மாறுவார்கள். So when we give that light, that means the love which is in us, the God's love, when we show that to the worldly people everywhere, the darkness Amen. will perish. அங்கே தேவனுடைய ராஜ்யம் பரம்பி வரும். Amen. Amen. God's kingdom will be built. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. This is what God is saying. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து பிதாவாகிய தேவன் என்ன செய்றார், சாட்சி கொடுக்கிறாரு. So God is testifying about Jesus Christ. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து யோவான் ஸ்நானன் சாட்சி கொடுக்கிறாரு. John the Baptist is testifying about Jesus ஆண்டவர் Christ. இயேசு கிறிஸ்து குறித்து அவர் செய்கிற கிரியைகளே அவர் சாட்சி கொடுக்கிறது. His own work is testifying about காரணம் Jesus என்ன சொன்னால், Christ. அவருக்குள் தேவனுடைய அன்பு நிரம்பி இருக்கிறது. The reason is he was filled with God's love. சிநேகிதருக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அன்பு நிறைந்திருக்கிறது. He will give his life to the fellow ஆமென். one. Amen. அன்பில்லாதவன் தேவனை அறியான். If no love, nobody can see ஆமென். God. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான் Those அப்படிங்கிறது. who born again in Christ will never So, sin அன்பு again. இருக்கிறவன் வந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய So மாட்டார்கள். if there is love in us, nobody will do ஆமென். sin. Amen. நாம் ஒருவரை நேசிப்போம். We should also love each தேவனுடைய other. நாமத்தை We will மகிமைப்படுத்துவோம். glorify God's ஆமென். name by loving ஹல்லேலூயா. each other. கண்களை மூடி Hallelujah. Let's pray. நல்ல பிதாவே, உமக்கு Thank நாங்கள் you, நன்றி Father. செலுத்துகிறோம். Thank you, அப்பா, Jesus. இந்த வெள்ளை கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. Thank you for your இந்த words, வார்த்தைகளை Lord. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் We ஆசீர்வதிக்கிறோம் bless ஆண்டவரே. everyone those who listen those words of Father in your ஆமென். name. ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய அன்பு நிரம்பி வழியேற்றும் ஆண்டவரே. Let everyone be filled with your love, O Lord. ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய அன்பில நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. Jesus, lead them with your love, O ஒருவர் Father. நேசிக்கிற அன்பில நிறைக்கப்படட்டும் ஆண்டவரே. Let everyone love each other, O Lord. தாழ்த்தி சமூகத்தில் We ஒப்பு humble கொடுக்கிறோம் ஆண்டவரே. ourselves. ஆமென். நீங்க பொறுப்படுத்திக் You கொள்ளுங்க. take care, O Father. வழிநடத்தி செல்லுங்க. Lead us, O இயேசுவின் Lord. நாமத்தில் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. 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 Hallelujah. Hallelujah. Praise the Lord. God bless you.